விஜய் தமிழ் சினிமாவில் உச்சமட்ட நடிகரா? அவருக்கு என்ன சினிமா பத்தி தெரியும்னு சொல்லிட்டு அவர் வந்து விஜய் உச்சம் அடையலை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய உச்சம் வந்து மிக பெருசு. இப்போ தமிழ் சினிமாவில் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வந்து 50 வருஷமா கோல் வச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரையும் அவரை நம்பி வந்து 500 crore செலவு பண்ணி படங்கள் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர் ரெடியா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொசிஷன்ல வந்து ரஜினி சார் இருக்காருன்னா, இவரை நம்பி ஒரு 400-500 கோடி பண்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்காங்க. இவர் நடிச்சா போறோம், நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், மிகப்பெரிய லாபம் அடைய முடியும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல தான் வந்து தளபதி விஜய் இருக்காரு. அவருக்கு பிறகுதான் மீதி எல்லா நடிகர்களும், லிஸ்டே போட வேணாம், இவங்க 2 பேரும் பிறகுதான் எல்லா நடிகர்களும். இதுல 2 பேர்ல யார் பெருசு எல்லாம் வேண்டாம். ஒரு சைட்ல ரஜினி சார் 50 வருஷமா இதே மாதிரி உச்சத்துல இருக்காருன்னா, இன்னொரு சைட்ல விஜய் அவர்கள் வந்து உச்சமடைஞ்சு, அதாவது இளம் நடிகர்கள்ல 50 வருஷத்துக்குள்ளேயே இந்த ஒரு உச்சத்தை அடைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 400-500 கோடி பிசினஸ் பண்ற அளவுக்கு ஒரு நடிகரா மாறி இருக்காருன்னா அது ஒன்லி விஜய் சார் தான். விஜய் இஸ் உச்ச நடிகர், அதுல வந்து டவுட்டே கிடையாது. மீதி எந்த நடிகரும் நீங்க லிஸ்ட்ல கூட அவர் பக்கத்திலே கொண்டு வர முடியாது. அடுத்ததா அவருக்கு இருக்கிற நடிகர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300 கோடி அந்த அளவு பிசினஸ் பண்ண முடியும், இல்லை 400 கோடி பண்ண முடியும். ஆனா அவருடைய பிசினஸ் இருக்குல்ல, இந்த படம் கிட்டத்தட்ட 450-500 கோடி பண்ணியிருக்குன்னா அவர் உச்சம் இல்லையா? கண்டிப்பா. சோ இதுல கம்பேரிசனே வேணாம். இது எந்த நடிகரும் கம்பேரிசன் பண்ண வேணாம். அவங்களும் குறைஞ்சவும் கிடையாது. அவங்கவுங்க பிசினஸ்க்கு அவங்க பெட்டரா இருக்காங்க. அப்படிதான் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நடிகர் லிஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கான பிசினஸ் அவங்க நல்லா பண்றாங்க. ஆனா தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு கெரியர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தர் ரஜினி சார் வந்து 50 வருஷமா பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் இளம் நடிகர்களை வந்து இவ்வளவு பெருசா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்ப 2 பேருமே வந்து கொண்டாடப்பட வேண்டியது தானே. அது எப்படி நீங்க வந்து விஜய் சார் வந்து உச்சத்துல இல்லைன்னு சொல்ல முடியும்? அவருடைய உச்சத்துல இருக்கு. அவரே சொல்றாரு, நான் உச்சத்துல இருந்து வந்து நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன்னா, அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எப்படி பார்க்கணும்னா, பல பேர் புரியாம பேசுறாங்க. ஒரு படம் வருஷத்துக்கு நடிக்கிறாரு, அந்த படத்துக்கு அவருக்கு சம்பளம் இப்ப சமீபத்தில் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 800 கோடி சம்பளம். 5 வருடங்கள்ல 5 படம் பண்ணா அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? கண்டிப்பா 1000 கோடி. அதே தாண்டலாம் தெரிஞ்சு. ஒருவேளை வருஷமா அடுத்ததா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா 225-250 கோடின்னு போகலாம். அதுக்கு ஒரேடி 500 கோடி போயிடாது. ஏன்னா தமிழ் சினிமா அவ்வளவு பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. மேக்சிமம் போனா 200-250 கோடி போகலாம். சரி, 200 கோடி வச்சுங்க. 5 படங்கள் இந்த 5 வருடங்கள் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாருன்னா 5 வருடங்கள்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? அவர் வந்து சினிமால மட்டும் இருந்தாருன்னா 5 வருடங்கள் சினிமால இருந்தாருன்னா 5 படம் பண்ணாருன்னா 1000 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையா? கண்டிப்பா. அந்த 1000 கோடி எந்த நடிகர் இன்னைக்கு வந்து சம்பாதிக்க முடியும்? எக்ஸப்ட் ரஜினி சார். ரஜினி சார் வந்து அவர் சம்பாதிக்க முடியும். அவர் அந்த இப்போ இல்ல, விஜய் சார் முன்னாடியிருந்தே அவர் பண்ணிட்டு இருக்காரு, சாதனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த கம்பேரிசன்ல போயிட்டு வேணாம். கண்டிப்பா இந்த ஃபேன்ஸ் இதை வீடியோ பாக்குறவங்க எல்லாம் உடனே இதை கம்பேர் பண்ணிட்டு வேண்டாம். அவருடைய உச்சம் அப்படியே தான் இருக்கு. இவர் வந்து இந்த அளவு உச்சம் அடைந்து இன்னைக்கு வந்து ஒரு படத்துல 200 கோடி வாங்குற அளவு வந்திருக்காரு. 5 படங்கள் 5 வருடங்கள் அவர் பண்ணாருன்னா 1000 கோடி விட்டுட்டு தானே வராரு. அததான் அவர் சொல்றாரு. இப்ப என்ன ஜெயிச்சிங்கன்னா நான் 1000 கோடி விட்டுட்டு வரேன், எனக்கு 1000 கோடி வந்திருக்குல்ல. இப்போ அரசியல் வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்கும். 1 லட்சம் தான் சம்பளம். நீங்க அது தவிர வாங்க முடியாது. ஒரு சிஎம்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம். வேற எந்த சம்பளம் கிடையாது. நீங்க வந்து ஒரு வீடு கிடைக்கும், உங்களுக்கு வந்து கார் கிடைக்கும், உங்களுக்கு பவர் கிடைக்கும். அதை தவிர நீங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியாது.